உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மச்சான், எனக்கு என் பொண்ணோட நிச்சயம் தனியா நடக்கணும். அதுவும் முதல்ல வைக்கணும். இப்ப எதுக்காக தனியா வைக்கணும் தான் நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியா? என்ன காரணம் சொல்ல சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல. அம்பிடுதேன். ஊரே கூட்டி வச்சு ஒரே வீட்டு விசேஷத்தை இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சா நல்லா இருக்கும். மச்சான், எனக்கு அதான் சரின்னு படுது மச்சான். எனக்கு சரின்னு பட்டதான் நான் பேச முடியும். ஒன்னா வைக்கிறதா எங்களுக்கு சரின்னு படுது. அதனால உங்க ஒருத்தருக்காக எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஏய், என்ன கிட்ட வம்பு இழுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீ மட்டும் என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. உன் வாயை மூடிட்டு கம்முனு. என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், தெரிஞ்சுக்க. என்ன தகுதியில நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தகுதி இல்லாம நாங்க போயிட்டோம்? வரதா, ஏன் இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? மச்சான், நான் தகுதின்னு சொன்னது வயசுதான் மச்சான். வேற எந்த அர்த்தத்திலயும் நான் சொல்லல. இல்ல, நீங்க வேற அர்த்தத்துல தான் சொன்னீங்க. இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க. ஏமா, வயசை வச்சுதான் சொன்னேன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன். உங்களை விட தகுதி கம்மியா எங்களை நினைக்கிறதுனால தானே இப்ப நீங்க நிச்சயத்தை தனித்தனியா வைக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை பண்ண நானும் தயாரா தான் இருக்கேன். என்னங்க? ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு நீ. அண்ணே, இந்த கல்யாணத்துல என் புருஷனுக்குன்னு எந்த உரிமையும் இல்லையா? எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துப்பீங்களா? அவர் பொண்ணு நிச்சயம்னே. எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும்னு அவரும் முடிவு எடுக்கட்டும்னே. அண்ணே, நேரத்தை தானே அவர் மாத்தி வைக்க சொல்றாரு. இதுல என்னன்னே தப்பு இருக்கு? முன்ன பின்ன வச்சாலும் ரெண்டு நிச்சயமும் நல்ல நேரத்துல தானே நடக்க போகுது. இந்த ஒரு வாட்டி என் புருஷனுக்காக விட்டு கொடுத்து போனேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. இந்த தங்கச்சிக்காக விட்டு கொடுனே. சுந்தரம், அவ சொல்ற மாதிரி ரெண்டு நிச்சயமும் நல்ல நேரத்துல தானே நடக்க போகுது. அப்புறம் என்னப்பா, விசேஷம் வச்சிருக்கிறப்ப எதுக்குப்பா பிரச்சனை? சரி, ரெண்டு நிச்சயமும் தனித்தனியா வச்சுக்கலாம். வாங்க. அண்ணே, நினைச்சதை சாதிச்சிட்டீங்கண்ணே. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேண்ணே. ஆனா அண்ணி வந்து சரியான நேரத்துல உங்களுக்காக பேசி பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டணும்னு நினைச்சேன். ஆனா அத வார்த்தையாலேயோ இல்ல ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்தா என்னால காட்ட முடியாது. உன்னை எனக்கு உயிருக்கும் மேல பிடிக்கும். நீ என்னோட பாதி. நீ இல்லாம நான் இல்லவே இல்லை. அத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான். இங்க பாரு, மனசு முழுக்க நீதான் இருக்க வானதி. அதுக்கு இதுதான் சாட்சி. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் மாமா. ஐயோ வானதி, தப்பு பண்ணிட்டேன் மாமா. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கவே இல்லை மாமா. நான் பண்ண தப்பு இப்ப என்னால சரி பண்ணவும் முடியாது. என்னால நீ எவ்வளவு மாமா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. அப்படி எல்லாம் இல்ல வானதி. நீ என்ன சொல்ற? என்ன வானதி?
எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மாமா, நான் ஆரம்பத்துல உன்கிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டது எவ்வளவு பெருசாயிடுச்சு. மாமா, நீ என் மேல இவ்வளவு ஆசையா வளர்த்துட்டிய மாமா. நான் இப்ப உன்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறேன்? நீ எப்படி அதை தாங்குவ? நான் என்னோட சுயநலத்துக்காக உனக்கு தண்டனை கொடுத்துட்டேனே மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. வானதி, என்ன தயவு வானதி, செஞ்சு என்ன பண்ண- மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு மாமா. வானதி எந்திரி. வானதி என்ன பண்ணிட்டு இருக்க? வானதி எந்திரின்றல. என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன மன்னிச்சிரு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஏய், உன்னோட அன்புக்கு தகுதியே இல்லாத ஆள் மாமா நானு. நீ என் மேல வச்சிருக்கிற ஆசைக்கும் அன்புக்கும் துளி கூட எனக்கு தகுதியே இல்ல. ஆனா நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு எந்த விதத்திலயும் எனக்கு தகுதியே இல்ல மாமா. எனக்கு தகுதியே இல்ல. வானதி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு வானதி? வானதி, நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. ஆமா மாமா, நான் உனக்கு தகுதி இல்லாத பொண்ணு. வானதி ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன குறை? நீ என் மேல வச்சிருக்கிற அளவில்லாத அன்புக்கு நான் தகுதி இல்லாதவதான் மாமா. வானதி ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு வானதி, சொல்லு. என்ன மன்னிச்சிரு மாமா. ஏய். என் மனசுல நீ இல்ல மாமா. ஏய், நான் இல்லாம? ஆமா மாமா, என் மனசு முழுக்க அருள் மாமா மட்டும்தான் இருக்காரு. என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன மன்னிச்சிரு. சின்ன வயசுல இருந்தே நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவர் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவர் இல்லைன்னா நான் செத்து கூட போவேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா. என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம அன்னைக்கு பெரிய மாமா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. அன்னைக்கு என் மனசுல இருக்கிறது சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.